கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்கு சொல்லும்படியாய் இந்த மாலை வேளையில கூட நாங்கள் அனைவரும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய அன்பை நம்மளுக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இடம் கொடுப்பீர்களானால் அவர் உங்களுடைய இருதயத்திலே கடந்து வரும் பொழுது உண்மையாகவே ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். நாம் இந்த உலகத்திலே நம்முடைய என்ன பிரயாசப்பட்டாலும் பாடுபட்டாலும் நம்மளுடைய அதனுடைய முடிவு சஞ்சலம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம என்னதான் பிரயாசப்பட்டு நிறைய காரியங்களை செய்வோம், ஆனால் அதனுடைய முடிவு நம்ம பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு குறைவா, ஏதோ நம்ம மனசுக்கு சஞ்சலமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே வருவாரே ஆனால் ஒரு மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அனுபவிக்க முடியும். நாம் இந்த உலகத்திலே நாம் மரித்தோம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தினாலதான் நாங்கள் இந்த நாளில் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம சரீரம் மண்ணுக்குள்ள போகும், ஆனால் நம்மளுடைய விலையேற பெற்ற ஆத்துமா பரலோகத்திற்கு போக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா விதமான சாபத்திலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கி உண்மையான ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில தர முடியும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி போனவர் அல்ல, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி போனவர். அவருடைய அடிசுவடுகளை நாம் பின்பற்றும் பொழுது உண்மையாகவே நாம் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு இடம் கொடுங்கம்மா. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்துல வைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை, மெய்யான சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசை இடம் கொடுங்க. உங்க இருதயத்தை மாத்திரம் தான் அவர் பார்க்கிறார். உங்ககிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கல. உங்கள் உண்மையான இதயத்தோடு எசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறது என்று நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டீர்களானால் அந்த நிமிடமே உங்களுக்கு அவர் விடுதலையை தர, சமாதானத்தை தவிர அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பாராக. ஆமென்.